என்னம்மா சாராய பவுனு எல்லாரும் கோவில் வாசல தொட்டு கும்புற மாதிரி நீ ஜெயில் வாசல தொட்டு கும்புற? என்னயா பின்ன மணி அடிச்சா கோயில்ல பிரசாதம், மணி அடிச்சா ஜெயில்ல பட்டசோறு. அங்க சாமியை வச்சு பூட்டுவாங்க, இங்க ஆசாமியை வச்சு பூட்டுவாங்க. அங்க பட்டைய போட்டுக்கின்னு போகணும், இங்க வந்தா பட்டைய கழட்டிடுவாங்க. அதாயா வித்தியாசம். அப்ப திரும்பி வருவியா? என்னயா பின்ன குட்டையில கஷ்டம் தீரலைன்னா திரும்பி வந்துக்கிட்டே தான் இருப்போம். திறந்தே வைக்க சொல்லு கதவை. பாரு பருமனண்டா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வருதுப்பா, நல்ல பாடியா இருக்குப்பா. தாங்க அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே. நீ என்னயா நான் எங்க இருந்து வர, நீ என்னட்ட வந்து பிச்சை கேக்குற? பிச்சை கிச்சை கேக்குற தாயே. என் உயிர் நண்பன் சக்கு பின்னால வர்றாரான்னு கேக்குறேன். என்ன மில்ட்ரி நான் நினைச்சேன் வரிசையா விடுறதுக்கு. எந்த சக்குவ கேக்குற? அந்தாளா இந்த முன்னால இருக்கிற முடிய கோதி விட்டுக்குன்னு ஸ்டைலா கரப்பா ஒரு மாதிரியா இருப்ப. பின்னால வர்றாரா? கோவிந்த், சக்கு சௌக்கியமா இருக்கியாடா? சௌக்கியமா இருக்கிறியா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. உன்னை பார்க்காம நான் நொந்தே போயிட்டேன்டா. சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியமா இருக்கு பாருங்க. அம்மா நீங்க வருத்தப்பட்டீங்க, நான் என்னமோ போயிட்ட மாதிரி. அம்மா அம்மா எங்க? அம்மாவா? திருடுப்புள்ள முகத்துல ஏன் முழிக்கணும் வரலையா? இல்லடா இல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே உங்க அம்மா உன் முகத்துல விழிக்க மாட்டாங்க. என்ன சொல்ற? புரியலையா? உங்க அம்மாவும் தங்கச்சியும் திரும்பாத ஊருக்கே போய் சேர்ந்துட்டாங்க. அம்மாவும் தங்கச்சியும் என்ன தனியா? ஜக்கு அழாதடா, அழாதடா, மனசை தேத்திக்கடா. கோவிந்த், இதெல்லாம் எப்படி நடந்தது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, அதனால உன் தங்கச்சி கல்யாணம் நின்று போச்சு. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம உங்க அம்மா செத்து போயிட்டாங்க. நீ ஜெயில்ல தாங்குமா உன் தங்கச்சி மனசு? நான் எப்படா சொல்லுவேன்? தங்கச்சியும் தற்கொலை பண்ணிட்டாடா. கோவிந்த், இனிமே என் பேர் ஜக்கு இல்ல, ஜெயக்குமார். அந்த ஜக்கு மனுஷன், இந்த ஜெயக்குமார் மிருகம். ஜகுவா, ஜகு தம்பி, இத நான் எதிர்பார்க்கல தம்பி. கல்யாணத்து அன்னைக்கு அவசரமா வெளியூர் போயிட்டேன், அதனால நேரத்துல கொடுக்க முடியல. பணத்தை வச்சிருக்கேன், கொடுத்துறேன். இப்ப கொடுத்துறேன், இப்பவே கொடுத்துறேன் தம்பி, கொடுத்துறேன். பணத்தை கொடுத்துடுறேடா. என் அம்மாவும் என் தங்கச்சியும் யாரா கொடுக்கறா? ஐயோ தம்பி, தம்பி, நான் ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைச்சிச்சு தம்பி. தெய்வத்தை பத்தி நீ பேசாத. தெய்வம் ஒண்ணு இருந்திருந்தா அந்த தெய்வம் எங்க அம்மாவை காப்பாத்திருக்கணும், என் தங்கச்சியை காப்பாத்திருக்கணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரும் இல்லையா? காப்பாத்த வருவ உன் சாவு கொட்டம். உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தை நான் விட மாட்டேன். ஐயோ காப்பாத்துங்க. காப்பாத்துங்க.
எங்க தூக்கிட்டு போற? தாராபாய், தாராபாய். अरे जग्गू जग्गू யார் இந்த லड़की? சரக்கு புதுசு. நீ இந்த மாதிரி வேலை பண்றான் இல்ல? பண்றா வைக்கிறாரு. அவ மேரே சாத். தாராபாய், இவ அப்ப செஞ்ச துரோகத்தினால என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறல. அவ செத்து போயிட்டா. இவளோட கழுத்துலயும் தாலி ஏறவே கூடாது. இந்த சாக்கடையில புழுவாயிருந்து அணு அணுவா சாகணும். ஜக்கு, அப்பா செஞ்ச பாவத்துக்கு பொண்ணு என்ன செய்யும்? புண்ணியம் செய்யறவங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரம் போயிடுவாங்க. நான் இன்னும் இந்த உலகத்துல ரொம்ப நாள் இருக்கணும். என்ன செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஏ சம்பேலி, உனக்கு எது கிடையாது எல்லாம். இவ்வளவு வியாபாரத்துல தள்ளு, பணத்தை அள்ளு. நான் வரேன். என்ன எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் விட்டுடு. என்ன எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் விட்டுடு. பறவைய பறக்க விடாத, பாதுகாப்பா பேட்டி, இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். உள்ளே போமா? போக முடியாது. நான் எங்க அண்ணன் கிட்டே போறேன். அதை தடுக்க நீ யாரு? நீலா, அழைச்சிட்டு போ. நான் வர மாட்டேன். என்னை விட்டுடுங்க. நான் வர மாட்டேன். என்னை விட்டுடுங்க. விடுங்க. என்ன கொஞ்சமோ தெரியல தம்பி. அந்த திருட்டு பைப்புள்ள ஜக்கு தான் உங்க அப்பாவை கொன்னுட்டான். மேல திரு கற்பகத்தமா மகன் ஊர்லயே அவன் தங்குறது இல்ல. அப்பாவை கொன்னுட்டு தங்கச்சி எங்கே தூக்கிட்டு போயிட்டான். நீ கவலைப்படாத, நாம போலீஸ்ல பிராது கொடுத்திருக்கோம். எப்படியும் நம்ம கஸ்தூரி அவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பா, என்ன அனாதையாக்குறவன நான் விட மாட்டேன். தங்கச்சியை கடத்திட்டு போனவன, உங்களை படுகொலை செஞ்சவன, என் உயிர் போறதுக்குள்ள பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். இது உங்க மேல சத்தியம். அக்கா, என்ன கொண்டு போய் விட்டுடு சொல்லுங்க. நான் எங்க அண்ணன் கிட்டே போயிடுறேன். கஸ்தூரி, முதல்ல நான் சொல்றதை கேளு. உன் அழுகிய நிறுத்து. இத பாரு, நீ அண்ணேன்னு கத்துனாலும் ஆண்டவேன்னு கத்துனாலும் ரெண்டு பேரும் இங்க வரமாட்டாங்க. என்னக்கா இது? என்னையே இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. எந்த இடத்துல நான் இருக்கேன்? எந்த இடம் நான் கேக்குறேன். பரதட்சண கொடுமையால கல்யாணம் பண்ணிக்க முடியாதவங்க வெறியில அன்னாட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற இடம். அடுக்கடுக்கா தம்பி தங்கை இருந்தும் அவங்களுக்கு அக்கான்னு ஒருத்தி வாச்சிட்டா அவங்களை எல்லாம் கரை சேர்க்க தான் கடல்ல விடற இடம். தொட்டு தாலி கட்டவன் விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, கைத்துக்காக அழாம வயிற்றுக்காக பிழைக்கிற இடம். இங்க வந்துட்டா அழக்கூடாது, சிரிக்கணும். சிரிக்க சிரிக்க சம்பாதிக்கலாம். ஊர் சிரிக்க சிரிக்க பணம் சேர்க்கலாம். கஸ்தூரி, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரஜை. நான் பேசினே இருக்கேன், நீ எல்லாருக்கும் குத்தினே இருக்க. என்ன அர்த்தம்? முதல்ல சத்தியமா நான் குத்துறேன். ஒரு எண்ணம் கூட இல்ல, பலாந்து பலாந்து நடக்கும். நான் முதல்ல ஏற்கனவே கடை ஏறிட்டே போகுது. அடிக்கடி வந்து 200 கூட 300 கூட கலாட்ட பண்றானே. கைத கைத 5 10 கேட்டு பழக்கப்பட்ட ஏழைங்க இங்க வேண்டாம் 100 200 கேட்க முடியும். குடிச்சு பழக்கப்பட்டவன் குடிக்காமலும் இருக்க மாட்டான், கொடுக்காமலும் இருக்க மாட்டான். குடு 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 குடு. தேங்க்யூ தேங்க்யூ. ஏதியோ நீங்களே கோவிந்தா, உப்பத்தார் மக செல்வம் தானே? உங்க நைனா செத்து போனப்ப நான் வந்தேன்.
செத்துப்பாரு அன்னைக்கு கதை மேல இருந்துச்சு. நீ புல்லாதான் இருந்திருக்க. காரணம் அந்த கொலையை செஞ்சது உன் உயிர் சிநேகிதன் ஜக்கு தானே. அவன் மாமியார் வீட்டுல இருந்து வந்துட்டானா? ஏன் உனக்கு தெரியாதா? ஜெயில இருந்து வந்து அவனை வரவேற்க போனது நீதானே? இல்ல. 4 பேருக்கு சம்பாதிச்சு போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த உயிர் இருந்தா என்ன போன ஜக்கு எங்க ஒழிச்சு வச்சிருக்க? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது. தெரியாது? 10 என்றதுக்குள்ள நீ உண்மையை சொல்லல, எங்க அப்பா போன இடத்துக்கு உன்னை பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவேன். 1 ஐயோ ஜக்கு எங்கடா இருக்கிற? 2 ஐயோ ஓசியில முடிக்கிற பசங்களா நாடிகளா அப்படியா? கோவிந்தா, ஜக்கு எங்க இருந்தாலும் சொல்லி வை. வேட்ட ஆரம்பிச்சாச்சு. அவனை ஒழிக்காம விட மாட்டேன். சாராய கடைய சந்து பந்து ஆகிட்டியட. ஏண்டா செல்வம், நீ ஜக்குவ தீர்த்து கட்ட போறியா? இருடா, உனக்கு நான் வேலை தரேன். ஜக்கு, உனக்கு வீரத்திற்கு ஒரு வேலை வந்து விட்டது. இரி இரி, உனக்கு நான் எழுதுகிறேன் ஓலை.